கடந்த 11 ஆண்டுகள்ல நம்முடைய பிரதமர் அவர்கள் 4 முறை ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்கிறாங்க. 4 முறை பாருங்க, ஒரு குட்டி தீவு 4 முறை வந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த மண்ணின் மீது இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதையும் அதற்கு முக்கிய காரணமா இருக்கு. இன்னைக்கு 8300 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய பணிகளை, முடித்த பணிகளை தமிழக மக்களுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. சில பணிகளுக்கு தொடக்க விழா நடத்தி இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக நமக்கு தெரியும், பிரதமர் அவர்கள் இந்த நவராத்திரி இந்த நாட்கள்ல விரதத்தில் இருக்கிறார். அந்த நேரத்திலும் கூட இந்த முடிக்கப்பட்ட திட்டத்திற்கெல்லாம் மரியாதை கொடுத்து ராம நவமி நாள்ல 550 கோடி ரூபாய் மதிப்புல கட்டப்பட்டிருக்கக்கூடிய வெர்டிக்கல் லிஃப்ட், அந்த பாம்பன் பாலம், அதனுடைய திறப்பு விழா சிறப்பாக இன்னைக்கு நடத்தி இருக்கிறாங்க. ஏற்கனவே சொன்னது போல 8300 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய திட்டங்களை நமக்கு அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்துல ராமேஸ்வரத்துல கட்டுக்கடங்காத மக்கள் வெள்ளத்துல அந்த கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. பிரதமர் அவர்கள் சற்று நேரத்திற்கு முன்பு மதுரை விமான நிலையத்திலிருந்து டெல்லிக்கு கிளம்பி இருக்கிறார். முதலாக கடந்த 4 ஆண்டுகள்ல நாம பார்க்கிறோம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு பிறகு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்வுல தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்காதது எங்களுக்கு உள்ளபடியே பெரிய வருத்தம். அதற்கு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய காரணம் கூட ஏற்புடையது கிடையாது. பிரதமர் அவங்க வர்றாங்கன்னு தெரியும். அதுவும் பிப்ரவரி மாசத்திலிருந்தே பாம்பன் பாலம் திறப்பு விழாவிற்காக நாட்கள் குறிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். மாநில அரசோடு பேசுறாங்கன்னு தெரியும். நமக்காக 8300 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய திட்டங்களை கொடுப்பதற்காக பிரதமர் இலங்கையிலிருந்து நேரா டெல்லிக்கு போகாம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது பிரதமரை வரவேற்க வேண்டியது மாநிலத்தினுடைய, நம்முடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய முதல்வர் அவருடைய தலையாய கடமை. ஆனா முதல்வர் அவர்கள் இதுல அரசியல் செய்து, ஏன்னா வெயில் ராமேஸ்வரத்துல அதிகமா இருக்குன்னு ஊட்டிக்கு போயிட்டார். ராமேஸ்வரத்துல வெயில் 40 டிகிரின்னு எனக்கு நல்ல வெயில். அதனால முதலமைச்சர் அவருக்கு வெயில் தாங்காதாரு, அதனால நேரா வண்டியை ஊட்டிக்கு வர்றா அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி குளிர்ல போய் இதமா பதமா இருக்கலாம்னு அங்க போயிட்டார். அதனால இதை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஏன்னா முதல்வர் தன்னுடைய கடமையை செய்ய இன்று தவறிவிட்டார். பிரதமருக்கு அவர் அந்த மரியாதையை கொடுத்திருக்கணும். நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வந்த பிரதமர் தமிழக மக்களுக்காக இந்த பணிகளை செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய பிரதமரை நம்முடைய முதல்வர் அவர்கள் அவமானப்படுத்தியிருக்கிறார். அதற்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும், தமிழக மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இது முதல். இரண்டாவது, ஊட்டியில போய் உட்கார்ந்துட்டு அங்கிருந்து அரசியல் பேசுறார். என்ன அரசியல்? இங்க வந்திருக்கக்கூடிய பிரதமர் டீலிமிட்டேஷனை பத்தி பேசணும், தொகுதி மறுசீராய்வை பத்தி பிரதமர் பேசணும். பேசினீங்கன்னா பிரதமருடைய வண்டியை நான் டேக் ஆஃப் ஆகவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. முதல்வர் அவர்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் நடத்தக்கூடிய தொகுதி மறுசீரமைப்பு நாடகம் என்பதை தமிழக மக்கள் பார்த்து இது நாடகம் என்பதை முழுமையாக உணர்ந்து விட்டார். தொகுதி மறுசீரமைப்பு எப்ப வருமோ, எப்ப சொல்ல போறாங்களோ அன்னைக்கு தெரியும். தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி நாம் என்ன சொல்றோமோ அதே போல ப்ரோரேட்டா பேசிஸ்ல இருக்கும். யாருக்கும் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திற்கும் ஏற்றம் இருக்காது, இறக்கம் இருக்காது. அதே ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் இருப்பாங்க. ஆனால் இதை ஒரு காரணமாக, இதை ஒரு சாக்காக வைத்து ஊட்டியில போய் முதல்வர் அவர்கள் ஒளிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அத பத்திரிகை நண்பர்கள் நீங்க பாக்க, பிரதமர் அவர்கள் பேசும்பொழுது 2-3 முக்கியமான விஷயங்களையும் பேசிட்டு போயிருக்கிறாங்க. ஒன்று, நீங்க எல்லாம் தாய் தமிழை பத்தி பேசுறீங்க, ஆனா இங்க மக்களுடைய வரிப்பணத்துல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எனக்கு அனுப்பக்கூடிய கடிதத்துல கையெழுத்தே ஆங்கிலத்துலதான் போடுறீங்க. அப்புறம் தமிழ் வளர்ச்சியை பத்தி நீங்க பேசுறீங்க. இங்க இருக்கக்கூடிய மருத்துவ படிப்புகள் எல்லாம் நீங்க ஏன் தமிழ்ல கொடுக்க மாட்டீங்க? ரயில்வேவை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா, இன்னைக்கு ரயில்வே விழாவாக இருந்த காரணத்தினால ரயில்வேவை பத்தி மட்டும் பேசினாங்க. 7 மடங்கு அதிகமாக நிதி கொடுத்திருக்கும். யூபிஏனுடைய 10 ஆண்டுகளுக்கும் என்டிஏனுடைய 10 ஆண்டுகள் நேரா கம்பேர் பண்ணீங்கன்னா 7 மடங்கு கொடுத்திருக்கும். அப்படி இருந்து தமிழகத்துல சில அரசியல்வாதிகள் முழு நேரமாக அழுவதை மட்டுமே வேலையா வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் பிரதமர் அவர்கள் என்று சுட்டி காட்டி பேசி இருக்கிறாங்க. அதனால் முதல்வர் அவர்கள் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். மாநிலத்தினுடைய நலன அக்கறை இருந்தா முதல்வர் அவர்கள் இன்று வந்திருக்கணும், வரல. ஆனால் அடுத்த முறை அந்த தவறு செய்யாம தமிழகத்தினுடைய நலனுக்கு முதல்வர் அவர்களும் துணை இருக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைக்கிறோம். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை